வணக்கம் மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு உங்களுக்கு ஆசையா, இதில் சம்பாதிக்கணும் அப்படின்னு வெறியோடு இருக்கீங்களா? உங்களுக்கான டிப்ஸு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் விளம்பரம் பண்ணணும் அப்படி நினச்சிங்கனாலோ, இல்லை யூடியூப் பற்றி நான் சொல்லித்தரணும்னு நான் நினச்சிங்கனாலோ, நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பரை கமெண்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மழை பெய்யுதுங்க. தெரிகிறதா? நல்ல மழை பெய்யுது. எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு நல்லது தானே. தண்ணி வந்து டெய்லி பாய்ச்சுற மாதிரி இருக்குல்ல. எங்கள் வீட்டுக்கார பாவம் கால் வேறு சொலுக்கு விழுந்துருச்சு. இது ஸ்டாண்டு இல்லாமல் கஷ்டமாக இருக்குங்க. ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு. உடஞ்சி போச்சு. அது மரம் எனக்கு போட முடியல. அதனால் நிற்க மாட்டேங்குது. டெயின் கீழே விழுந்துருது. இதையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இது நம்ம ஒரு அக்கா அன்பு பரிசாக கொடுத்தது. அதனால் இதை வந்து பொக்கிஷ மாதிரி வச்சுருக்கேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடுவோமா? நான் வந்து யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பித்தேங்கிறது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு தலைகளவே கூட சீவிட்டு வரக்கூடாதா அப்படின்னு. அந்த மாதிரி யூடியூப்பர் நம்ம கிடையாது. எப்படி இருக்குமோ அப்படியே தான் வருவோம். ஆமாம், நான் தலை சீவ போகிற கேப்பில் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதனால தாங்க மழை பெரிய மழையாக பெய்யுது. சத்தம் கேட்குதான்னு உங்களுக்கு தெரியல. பாருங்கள், நல்ல மழை பெய்யுது. இரசல் அடிக்குது, இரசல். நல்ல வேலை அரிசி காலியாக போச்சு. அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழையில் நிற்கிறேன். பொய் சொல்லாதீங்க, இங்கே மழை வெயிலன்னு. வெளில போய் பார்த்தா கருத்துக்கிட்டு வந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் மாடியில் வச்சு எடுத்துட்டு ஒடியாந்துட்டனே. வந்து துவைச்ச துணியெல்லாம் காப்பாற்றி வீடு சேர்த்துட்டேன். போனை அடித்து கீழே நொறுக்கி தள்ளி விட்டுற போகுது இந்த சேனல். காற்று வேறு அடிக்குதுல. சரி, ஓகே. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத நான் சொல்லிடுறேன். யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நிறைய பேர் சும்மா ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சு விட்டு வந்துடுறாங்க. அதில் சில செட்டிங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். சில செட்டிங்ஸ் இல்லை, கொஞ்சம் நிறைய செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த ஒய்டி ஸ்டுடியோ குரோம் ப்ரௌசர் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. அது எப்படி ஓப்பன் ஆகுறதுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நார்மலாக இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இது வந்து புதுசாக சேனல் ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது இல்லையா? அதனால் சொல்கிறேன். யூடியூப்பில் எந்தெந்த வழிகளில் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நிறைய யூடியூப்பர் மெம்பர்ஷிப் லைவ் போட்டு சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஓகே, இது நவருதுங்க, போனே நவருது. மெம்பர்ஷிப் லைவ் போட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூப்பர்லாம் இந்த மாதிரி மெம்பர்ஷிப்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு வீடியோ போட்டாலே நிறைய பணம் வந்து கிடைக்கும். வீடியோ எந்த மாதிரி வீடியோ? அவங்க விளாக் போடுவாங்க. ஃபேமிலியில் நிறைய சப்போர்ட் இருக்கும். புருஷன் முண்டாட்டி, குழந்தை குட்டி, மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்து போடுவாங்க. அவங்களுக்கு போகும். நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு தனியாக உட்காந்து சோலோ சிங் மாதிரி நம்மளாம் சிங்கிளாக பேசினா தான் உண்டு. அதுலேயும் சிங்கிளாக பேசுகிறவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க. இது என்ன பருப்பு அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள், சோலோ சிங். அது மாதிரி அவங்கள மாதிரி தனியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல கேமரா, ஒரு மைக்கு, ப்ளூடூத் இந்த மாதிரி வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. சம்பளம் வருது, செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி வசதிகள் செஞ்சு கொடுக்க ஆள் கிடையாது. நம்ம வந்து இருக்கிறதுலையே இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட வேண்டியதான். வேறு என்ன செய்கிற? ஒருத்தர் வந்து ஒரு துறையில் ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேற்கொண்டு ஒரு பூஸ்ட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஆள் கிடையாது. அதனால் நம்ம இருக்கிற இந்த ஓட்டப்பொண்ணில் வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு தெரிவோம். சேனலை வேறு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. சரிங்க, யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனலில் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். குடும்பத்தோடு உட்காந்து வீடியோ போடுவாங்க, சம்பாதிப்பாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் இப்படி தான் போடுவாங்க. இது எந்த மாதிரி, அதாவது என்னை மாதிரி தனியாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கல, சம்பளம் வரலன்ற ஆதங்கத்தில் தான் எல்லாம் மெம்பர்ஷிப்பில் இறங்கிடுறாங்க. மெம்பர்ஷிப்பை நல்ல வழிகளில் பயன்படுத்தலாம். அதை வந்து தவறான வழிகளில் பயன்படுத்துகிறாங்க. நேற்று நைட்டு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஊட்டியிலேருந்து. ஃபோன் பண்ணி, யூடியூப் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் உங்கள் சேனல் மெம்பர்ஷிப் ஆகணுமா அப்படின்னு கேட்டாங்க. யூடியூப் பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னா நான் வந்து உங்கள் சேனல் மெம்பர் ஆகணுமான்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா நீங்கள் என் சேனல் மெம்பர்லாம் ஆக வேண்டாம், அந்த காசை நீங்கள் எனக்கு கையில் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு யூடியூப் பற்றி சொல்லி கொடுத்துட்றேன்னு. நான் என்னுடைய வெளிப்படையான பேச்சை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நியாயமாக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
இப்போ மெம்பராக சேர்த்துக்கிட்டு கூட நான் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதில் சில இதெல்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு 200 சாதாரண டவுட்டுக்கு அந்த செட்டிங் தெரியல, இந்த வீடியோ எப்போ போடுறது, இந்த வீடியோ வியூஸ் இல்லை, அந்த சப்ஸ்கிரைபர் இல்லை, இதை வந்து நான் ஃபோனில் பேசியே தீர்த்துக்கிறேன் அப்படின்னா 200 வாங்குவேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 200 வாங்குறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் ஃபோனில் எல்லா செட்டிங்ஸும் பண்ணி கொடுக்க ஒரு 500 நான் வாங்குகிறேன் அப்படின்னா, இது அந்த 500 அவங்க மெம்பர்ஷிப் போட்டு எனக்கு சேர்றாங்க அப்படின்னா, அவங்க சேர்றாங்க பார்த்தீங்களா, அந்த 500 பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதிக்கு பாதி அவன் எடுத்துக்கிடுவான். 500 250 யூடியூப்புக்கு போயிடும். அந்த மிச்சம் இருக்கிற 250 நமக்கு வரும். ஒவ்வொருத்தவங்க முக்கால்வாசி கூட எடுக்கிறாங்க. வேறு நாடுகள்லேருந்து போட்டால் கூட அந்த மாதிரி எடுத்துடுறாங்க. அதனால் நம்மளும் திங்காமல் சப்ஸ்கிரைபரும் திங்காமல் ஊடகட்டி யூடியூப் திங்கிறதுக்கு நம்மக்கிட்ட நேரடியாக அவங்க பேசினா, மெம்பர்ஷிப்பாக இருந்தாங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது. யூடியூப் ரூல்ஸ் படி மெம்பர்ஷிப்பை தனியாக மீட் பண்ணுறேன், வீடியோ கால் மூலிமா பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்கிறது யூடியூப்போட ரூல்ஸ். யாராவது மெம்பர்ஷிப் பாலிசி படிக்கலை அப்படின்னா போய் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி படித்து பாருங்கள். இதை படிக்க தெரியாத நிறைய பேர் அந்த தப்புகள் செய்வாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன் நான். மெம்பர்ஷிப் ரூல்ஸ் படி நம்பரை கொடுக்கக்கூடாது, வீடியோ காலில் பேசுவோம், தனியாக மீட் பண்ணுவோம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது யூடியூப் ரூல்ஸ். அதனால தான் நான் வந்து மெம்பர்ஷிப்பில் அவங்கள சேர்த்துக்காமல் தனியாக எங்கள் நம்பர் கொடுத்து நாங்கள் வீடியோ கால் மூலியமாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறோம். இதுவே அவங்க மெம்பர்ஷிப் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க நம்பர் எனக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது யூடியூப் ரூல்ஸ். அவங்க யூடியூபராக இருக்கக்கூடாது, தனிப்பட்ட நபராகவும் இருக்கக்கூடாது. நான் அவங்கள மீட் பண்ணுறேன், பேசுகிறேன், வரேன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படி ப்ராமிஸ் பண்ணி அவங்கள ஏமாற்றக்கூடாது. அது வந்து யூடியூப் ரூல்ஸ் படி சொல்லுது. அதுதான் யூடியூப் ரூல்ஸ், மெம்பர்ஷிப் ரூல்ஸ். புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து நம்பரை வந்து கமெண்ட்டில் கொடுத்துட்டு நீங்கள் தனியாக வாங்க, வீடியோ கால் வாங்க சொல்லித்தரோன்னு சொல்கிறது. இதே அவங்க மெம்பராக இருந்தாங்கன்னா அதில் அவங்க கூட நான் பேசக்கூடாது. அதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு புரிதல் இருக்காது. மெம்பர்ஷிப் சேர்ந்தாங்க அப்படின்னா நான் வந்து கமெண்ட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு பதிலளிக்க முடியும், மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு. ஆனால் இதில் நம்ம வீடியோ கால் மூலியமாக பேசும்போது அவங்களுக்கு நல்லா புரியும். படிக்காத என்னை மாதிரி எவ்வளவோ பேர் படிக்காதவங்க, வயசானவங்க, சில எழுத்துக்கள் புரியாதவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதே இது நம்ம வீடியோ கால் மூலியமாக போய் போனோம்னா, அதை தொடுங்க, அந்த முட்டை மாதிரி இருக்குல்ல அதை தொடுங்க, அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல அதை தொடுங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் புரியும். அதனால தான் நான் ஸ்க்ரீன் ஷேர் மூலியமாக போய் நான் டைரெக்டாகவே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. இது மூலியமாக நிறைய பேர் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்கிறாங்க. சிலர் வந்து நான் சொல்லி கொடுக்குறத செய்யாமல் மறுபடியும் அவங்க செய்கிறவங்களும் இருக்காங்க. சிலருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்து நல்லா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி சேனல் நல்லா ரன் ஆகுது. பாப்பா எந்திரிச்சிருச்சு, இருங்க தூக்கிட்டு வரேன். அம்மாடி உத்தருங்க, அச்சு தூங்கி எந்திரிச்சிட்டாங்க மேடம். தூங்கி எந்திரிச்சாச்சு. உன் குடுமையை காட்டாத, சிரிக்க போகிறாங்க. படுத்துக்க அம்மாடி. இந்த மாதிரியெல்லாம் ரூல்ஸ் இருக்குதுங்க யூடியூப்பில். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியலையே. ஏதாவது குத்து மதிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். என்ன 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 இந்த மாதிரி தாங்க இருக்குது யூடியூப் வந்து, சரிங்களா? அதனால் நான் வந்து பிடிச்சிட்டேன். நம்ம சொல்லி கொடுக்குறத செய்ய மாட்டாங்க சிலர், நம்ம சொல்லி கொடுக்குற சிலர் நல்லா கரெக்டாக செய்வாங்க. அதனால் நான் வந்து வீடியோ கால் மூலிமா எல்லாருக்கும் சொல்லித்தரேன். நீங்களும் வாங்க, நம்ம சேனலில் ஐக்கியம் ஐக்கியங்க. கமெண்டில் நம்பர் இருக்கும், பின் பண்ணியிருப்பேன், வந்து கேட்டுக்கங்க. இல்லை உங்களுக்கு யூடியூப் சேனல் பற்றி பிரச்சனை இல்லை, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்னாலும் ஆரம்பித்து கொடுத்துட்றேன். வேணுங்கிறத நம்பரில் இருக்குது, கூப்பிடுங்க. பாய். என்ன பேச, அவ்வளோதான். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பாப்பா எந்திரிச்சிருச்சு. பாய் சொல்லுமா, பாய் சொல்லு, பாய்.